அஜித்தை இயக்கும் தனுஷ் வேற லெவல் காம்பினேஷன். படத்தின் கதை இதுதான். நடிகர் அஜித் நடிப்பில் சமீபத்தில் வெளியான விடாமுயற்சி திரைப்படம் அஜித் சினிமா வரலாற்றிலேயே மிகப்பெரிய தோல்வி படமாக அமைந்துள்ளது. இந்த படத்தை எடுத்த தயாரிப்பு நிறுவனத்திற்கு சுமார் 150 கோடிக்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் சுமார் 2 வருடங்களுக்கு பின்பு வெளியான விடாமுயற்சி திரைப்படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய தவறிவிட்டது. இந்த நிலையில் அஜித் நடித்துள்ள குட் பேட் அக்லி விரைவில் திரைக்கு வர இருக்கும் நிலையில் அந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருந்து வருகிறது. அந்த படத்தின் டீசர் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் ஏற்கனவே விடாமுயற்சி படம் தோல்வியை தொடர்ந்து குட் பேட் அக்லி மிகப்பெரிய வெற்றியடையும் என அஜித் எதிர்பார்த்து காத்திருந்தார். அதே நேரத்தில் அஜித் அடுத்து நடிக்கப் போகும் படத்தின் இயக்குனரை மிக கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். குறிப்பாக கதையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். அந்த வகையில் நடிகர் அஜித் நடிக்கும் படத்தை அடுத்து சிறுத்தை சிவா அல்லது விஷ்ணுவர்தன் இருவரில் ஒருவர் இயக்க இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் இவர்கள் இருவரையுமே அஜித் ஓரமாக வைத்துவிட்டார். தற்பொழுது குட் பேட் அக்லி இயக்குனர் ஆதிக்கிடம் குட் பேட் அக்லி படம் மிகப்பெரிய வெற்றியடைந்தால் அடுத்து மீண்டும் நாம் ஒரு படம் இணைந்து பண்ணலாம் என்று உறுதியளித்துள்ளார் அஜித் என கூறப்படுகிறது. அதே நேரத்தில் கடந்த ஜனவரி மாதம் நடிகர் அஜித்தை சந்தித்த தனுஷ் அஜித்தை வைத்து இயக்குவதற்கு ஒரு கதையின் அவுட்லைனை மட்டும் தெரிவித்திருக்கிறார். அந்த கதையின் அவுட்லைனை கேட்டு அஜித் மிகப்பெரிய அளவில் இம்ப்ரெஸ் ஆகி நல்லா இருக்கு கதை, உடனே நம்ம இந்த படத்தை பண்ணலாம் என்று அஜித் தனுஷுக்கு உறுதியளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நடிகர் அஜித் கார் ரேஸ் காரணமாக பிஸியாக வெளிநாட்டில் இருப்பதால் அடுத்த ஆகஸ்ட் மாதம் தான் மீண்டும் சினிமா துறைக்கு வர இருக்கிறார். இந்த இடைப்பட்ட காலத்தில் அஜித்திடம் சொன்ன அந்த அவுட்லைன் ஸ்டோரியை தற்பொழுது தனுஷ் டெவலப் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் ஏப்ரல் மாதம் அஜித் இந்தியா வர இருப்பதாக கூறப்படும் நிலையில் அப்போது நடிகர் அஜித்தை சந்திக்கும் தனுஷ் அஜித்தை வைத்து புதியதாக இயக்க இருக்கும் படத்தின் முழு கதையையும் அஜித்திடம் தெரிவிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் கிட்டத்தட்ட நடிகர் அஜித்தை வைத்து தனுஷ் இயக்கும் படம் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த படத்தை டான் பிக்சர்ஸ் தயாரிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் தனுஷ் இயக்கும் படத்தில் அஜித் நடிக்க இருப்பது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அஜித் முழு கதையை ஏப்ரல் மாதம் தனுஷிடம் கேட்டு ஓகே சொல்லிவிட்டால் படப்பிடிப்புக்கான அடுத்த கட்ட வேலைகளில் தனுஷ் இறங்கியிருக்கிறார். அதே நேரத்தில் கார் ரேஸ் முடித்து ஆகஸ்ட் மாதம் மீண்டும் சினிமாவுக்கு திரும்பும் அஜித் தொடர்ந்து தனுஷ் இயக்கும் படத்திற்கு கால் ஷீட் கொடுத்து அடுத்த வருடம் பொங்கலுக்குள் புதிய படத்தை ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உங்கள் தின சேவல். உங்கள் தின சேவல்.